குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவதில் சிக்கல் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் கர்நாடக அரசிடமிருந்து நிலுவை நீரை பெற்றுத்தர முதலமைச்சர் விஜய் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்ட விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நெல் சாகுபடி செய்வதற்கு டெல்டா மாவட்டங்களில் ஏறத்தாழ ஒன்றுபட்ட டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர்களில் குறுவை சாகுபடி செய்வதற்கு ஆயத்தமான பணிகளில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு போதுமான அளவிற்கு இன்னைக்கு மேட்டூர் அணையில் பாசனத்திற்கான டிஎம்சி தண்ணீர் இல்லை. ஏன்னா 41 டிஎம்சி மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு கர்நாடக அரசு மாதம் வாரியாக வழங்க வேண்டிய டிஎம்சி தண்ணீரை இன்னைக்கு வழங்கப்படலை. அது வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த கர்நாடக அரசுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் இன்னும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு மாத வாரியாக வழங்கக்கூடிய தண்ணீரை இன்னும் பெற்றுக் கொடுக்க முன்முயற்சி எடுக்கல அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைய தினம் தமிழக அரசு, அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயினுடைய நிலைகளை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் கர்நாடக அரசிடமும் மத்திய அரசிடமும் வலியுறுத்தப்பட்டு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய டிஎம்சி தண்ணீரை பெற்றுத்தந்து டெல்டா மாவட்டத்துக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்க முன்முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்பில் நாங்கள் வாழ்வாதாரமான ஒரு அடிப்படை கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். இப்படி நெல் முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். விவசாயிகள் தரப்புல என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத அவங்க பேசினாங்க. இன்னும் கள விவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் கௌதமி. அதாவது காவேரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதியானது தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் தற்போது இன்று 3 நாட்களே உள்ள நிலையில் பாசனத்திற்கு தங்கு தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு 94 டிஎம்சி நீர் இருப்பு தேவைப்படுகிறது. ஆனால் தற்போது மேட்டூர் அணையில் 41 டிஎம்சி மட்டுமே தண்ணீரானது இருப்பு உள்ளதால் திட்டமிட்டபடி தற்போது தண்ணீர் திறக்கப்படுமா என்ற கேள்வியானது எழுந்துள்ளது. அதே நேரம் தமிழகத்திற்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தும் கர்நாடக அரசு உரிய நீரை தராமல் மறுத்து வருகிறது. மேலும் மேகதாதுவில் அணை கட்டுவதிலும் தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் குறுவை சாகுபடி பாதிக்கப்படாமல் இருக்க கர்நாடக அரசிடமிருந்து நிலுவை நீரை பெற்றுத்தர தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தற்போது முக்கிய கோரிக்கையாக வைத்துள்ளனர். தொடர்ந்து தண்ணீர் கால தாமதமாக கிடைக்கப்பெற்றால் தற்போது குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படுமா என்ற ஒரு கவலை அச்சத்தில் தற்போது விவசாயிகள் மேற்கொண்டிருக்கின்றனர். தற்போது அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.